Hey guys, welcome back to our YouTube channel. என்னடா எனக்கு புதுசாக ஒரு வீடியோ போட போகிறோமே அப்படின்னு சொல்லி நானே ஒரு எக்ஸைட் ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் பார்க்கல நம்ம ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். அங்கே என்ன ஆச்சுன்னா, ஒரு போண்டா கடை பக்கத்தில் இருக்குடா அப்படின்னு சொல்லி செம்ம டெம்ப்டிங் ஆக்கிட்டாங்க ஐஸ் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அந்த போண்டா கடையை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை உள்ளே வந்துருச்சு. சரி, நம்ம ஆக்ஷன் கேமரா வச்சு ஒரு ட்ரையல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. பிகாஸ் ஒரு மேட்ரு இருக்குது, நான் போகிற வெளில சொல்கிறேன். கொஞ்சம் செட்டப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு லைட்டான ஒரு செட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியது. நம்ம சாம்ப்ரோவோட அவெஞ்சர் பைக் தான் இன்னும் நம்மகிட்ட தான் இருக்குது, இன்னும் அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை. ஸோ இதே வண்டியில் முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்குது. வாங்க, நம்ம காய்ஸ் அங்கே வந்து வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க நம்பி போகிறேன், வந்துட்டானுங்களா இல்லையான்னு தெரில. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. இந்த வீடியோ எதுக்கு ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோ பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் பாஸ்போர்ட்டு வாங்க போன வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ஆக்சுவலாக வின் நாய்ஸ் வந்து பலமாக வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் நான் வந்து மைக்கை வந்து நான் என்னோடய வாய் பேசுகிற இடத்துல செட் பண்ணியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னது என்னோடய சின் பக்கத்தில் வந்து என்னோடய மைக்கை வந்து செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த சத்தம் வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, அண்ட் தென் நம்ம வின் நாய்ஸ் வருதா வரலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இது, நம்ம வந்து போண்டா சாப்பிட போகிறோம். மஷாலோட தாயா அப்படிங்கிறது கணக்கா அந்த போண்டாவை சாப்பிட்ணும். ஏற்கனவே ஒரு தடவை ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, இந்த போண்டா சூப்பராக இருக்கும்டா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அப்படின்னு சொன்னால், சரி இன்னைக்கு டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஸோ வேலைக்கு போகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வீடியோ ஷூட் பண்ண அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இண்டிகேட்டரில் ரைட்டில் ஆக்சுவலாக நமக்கு லெஃப்டில் போட்டு ஒருத்தன் ஏறினாங்க ஐஸ். ஸோ ரைட்டில் ஏறலான்னு பார்த்தேன், போகவும் மாட்டேங்கிறான், நிற்கவும் மாட்டேங்கிறான், வந்துகிட்டே இருக்கிறான். ஐயோ, கொஞ்சம் எனக்கு அள்ளி விட்டுருச்சு, கொண்டு போய் சொருகிடுவான்ட்டு. நல்ல வேலை அடிச்சு பிடிச்சி எப்படியோ சைடில் பூந்து சந்தில் மாட்டி தப்பிச்சு வந்துட்டோங்க ஐஸ். அப்பா, இவங்க மத்தியில் நம்ம உசுரை காப்பாற்றுறது பெரிய கஷ்டமாக போச்சுப்பா. அவனுங்க வந்துட்டாருங்களான்னு தெரில. ஆக்சுவலாக நம்ம பசங்களை பற்றி தான் தெரியுமே, உங்களோட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்கிறத கூட நம்பலாம். பட் மச்சான் ஒரு 5 நிமிஷம்டா அப்படின்னு சொல்கிறத மட்டும் நம்பவே கூடாதுன்னு ஒரு ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மீமை பார்த்தேன். ஸோ எனக்கு நம்பலாமா நம்பக்கூடாதான்னு தெரில கைஸ். நைட் விஷன் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் போகும்போது கைஸ் இந்த எஸ்ஜே கேம் வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இருட்டுக்குள்ளே போகும்போது லைட்டாக அங்கங்கே இதாக இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைங்க, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் வீரங்கள்லாம் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சொல்லி கடுப்பேற்ற விரும்பலை. அந்த டைலாக்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம டைலாக் நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ சாரே, பார்த்துவா சாரே. என்ன அந்த கைஸ், இன்னைக்கு ஈவினிங் இந்த வண்டி எடுத்தது வந்து கொஞ்சம் அங்கங்கே சம்பவமாக நடக்குது. கைஸ் ஒரு வழியாக பசங்க வந்துட்டானுங்க. இங்கே தான் நிற்கிறானுங்க பாருங்கள், இங்கே தான் நிற்கிறானுங்க. அதை விட்டு சொருவிடுவோம். யா ப்ரோ, இவரை போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அதே ஒரு பைத்தியக்கார பையன் தான் ப்ரோ. நீங்களா இவர் பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் சேனல் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் வந்து உள்ளே இருக்குது, இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகணும். நம்ம இந்த கடையை தான் சொல்லி பயங்கரமாக டெம்ட் ஏற்றி விட்டானுங்க. இன்றைக்கி ஒரு புடி, எல்லோரும் வாங்க, லெட்ஸ் கோ. இவன் இந்த போண்டாவை நசுக்கிறதுலேயே இருப்பான்டா. ஏன்டா போண்டாவும் சரி சில்லியும் சரி, இவன் நசுக்கிறதுல மட்டும். டேய் சும்மாறா, கை 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 மச்சி, அந்த விளக்கு பிடிக்கிற வேலைக்கு நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். டேய் லைட்டை பொடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கே லாய்க்கல, இவ்வளோ க்ளோஸ் அப்ல எடுக்கிறாங்க, மயிறு மாதிரி எடுத்திருப்பான். அவனுக்கு தெரியாதா யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்கு அங்கே வந்து போண்டா கடையை வீடியோ முடிச்சுட்டு
நம்ம அப்புறம் பிசி பில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருந்தான். அந்த இதையும் நம்ம முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட்டான நம்ம எல்லா நேரமும் இங்கே தான் குப்பை கொட்டுவோம். அந்த டீ டைமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம சூர்யா ஜேபி ஃப்ரெண்டு வந்து அங்கே டீ வாங்கிட்டு இருக்காப்புல. அண்ட் தென் நம்ம வந்து இங்கே அவன் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தோடனே டீயை குடிச்சிட்டு ஒரு 10 மணி வரையும் இங்கே உட்காந்து அரட்டை பேசிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்ப வேண்டியது. இதுதான் எங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். நாங்கள் டீ வாங்கிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன். கைஸ் நம்ம ஃபேவரட்டான டீ வந்துருச்சு. ஃபேவரட் டீலாம் இல்லை, சாதா டீ தான். சாங்க டீயை சாப்பிட்டது எப்படி, சாரி டீயை குடிச்சது எப்படின்னு சொல்கிறேன். இடம், சுவை, நிறம் ஆல் பெர்ஃபெக்ட். அதான் சொல்லுவேன். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்லை ஆக்சுவலி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு செருப்பு எடுக்கிறேன்ட்டு 10 கடை ஏறினா இன்னும் அவன் செருப்பு எடுக்கல. அவனை மிதித்து அவன் மண்டை கழுவி நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு கேட்கறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அவன் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய சேச்சி தான் வண்டி ஓட்டுறாப்புல. சாரி ஆங்கிள் வைக்க முடியல. இவனுங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷூ எடுக்கிறதுக்கு வந்து வேணும். இல்லைங்க. ஹாய் காய்ஸ், நானும் ராமும் 2 பேர் வந்தோம். என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் பண்ணோம் நாமக்கல்ல கிருஷ்ணா பேக்கரிக்கு ஆப்போசிட்டில். இதோட நிறுத்திக்க, ரொம்ப லென்த்தா போகுது. His name is John C. ஏய், இது வந்து கண்ணா சூப்பர் மார்க்கெட் ஓனர் வச்சிருக்காரு. ஆமா ப்ரோ, இதே மாதிரி தான் போட்டிருக்காரு அவரு. நான் டெய்லி அங்கே தான் டெய்லி அவர் காலைல தான் தண்ணி கொண்டு போடுறோம். இல்லை இது 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 இதுன்னு அந்த இடத்துல கட் பண்ணிடு. சரியா போடு. ட்ரக்கிங் சூப்பர் தனியா. ஐயோ அது எப்படி நான் பார்த்துருக்கேன். அது இந்த இதாக இருக்கு, அது போட்டு ஒன்றும் பிரச்சனையே பண்ணாது. யார் எதுவும் போய் கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. ஒன்று 1/2 கிலோ வரும் போயிட்டு. என்ன இல்லை, இது தமிழனா ஒருக்கா சொல்லு, இது தமிழனா மர்க்கா சொல்லு, இது தமிழனா உனக்காக வச்சுக்கலாம். ஓகே, அது 10% வச்சே 550 போட்டுக்கோங்க. சொல்லுங்க தம்பி, என்ன படிச்சிருக்கீங்க? என் படிப்புலாம் ஏப்பா கேட்குறீங்க? சொல்லிட்டு தாங்க, என்ன படிச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்து அப்படி பண்ணலாம். நான் ஸ்கூல்ல இருந்து அப்படி வேணும். I am பாவம் நார்மல் மனுஷன் from India. இது செருப்பு இருக்குல்ல, ஃபைனலாக இதை செலக்ட் பண்ணியாச்சு கைஸ். இது என்னன்னா 6 டாப் லைன் போட்டிருக்கு. அடிச்சு பிடிச்சி 10% டிஸ்கவுண்ட் இருந்தாங்க. அந்த 10% இருந்து கணக்கு வழக்கு தெரியாமல் கட்சியில் 70 ரூபாங்க. அப்புறம் அது வேணான்னு சொல்லி ஒரு 550 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. தலைவர் கட்சியில் 550 ரூபாய்க்கு இதை எடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அந்த ஷூ கடை கடைசியாக பார்த்துருப்பீங்க. செருப்பு கடையில் போய் ஒரு 2 ஷூலாம் இல்லை, ஒரு ஷூ தான் எடுத்தானுங்க. அந்த ஒரு ஷூ எடுத்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக கரெக்டாக டைம் 10 மணி கிட்டமாக வரப்போகுது. இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக வீட்டுக்கு போயிட்டு சோறை சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா ஜேபி அவங்க வீட்டில் யாரும் இல்லையா, ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு சேவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஆக்சுவலாக இப்போ தான் நான் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நேரத்துக்கு நான் வந்து எதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் போனது பாலக்காடு போனதெல்லாம் ஃபுல் வின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும் காய்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு கொஞ்சம் மேலே செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வின் நாய்ஸ் வருதா வரலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் கூட வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு சூப்பர் பிளான் வச்சுருந்தேன் கைஸ். அது மொத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு கைஸ் கடைசி நேரத்தில். என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ரொம்ப சேடாக இருக்குது. என்னடா இப்படி ஆகி போச்சேன்ட்டு. ஐயோ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து எங்கே ஃபிட் பண்ணிக்கிறீங்கன்னா என்னோட சின்ன பக்கத்தில் வந்து என்னோட மைக்கை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் கூட ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ எனக்கு வந்து எஸ்ஜே கேம் வந்து அந்த அடாப்டர் யூஸ் பண்ணியும் வின் நாய்ஸ் வருது ப்ரோ, நீங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல முடியல, சாரி ஃபார் தட். அண்டு இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக என் சின்ன பக்கத்தில் தான் மைக்கை வச்சுருக்கேன். மைக்கு கொஞ்சம் அந்த பட்டிட்டிங்கிறீங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக 2 பஞ்சு போட்டிருக்கேன் நான் இந்த மைக்குக்கு. ஒரு 2 பஞ்சு போட்டு இந்த வின் நாய்ஸ் சின்ன பக்கமாக வச்சுருக்கேன் கைஸ் பார்த்துக்கோங்க.
இப்படி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணால் கொஞ்சம் சேஃப்டியாக, அதாவது வின் நாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம வந்து வாய் பக்கத்தில் வச்சு பேசினா அடியில் அப்படியே அடிக்கிற காற்று அப்படியே கேப்சர் ஆகும். ஆக்சுவலாக சின்னுக்கு மேலே வைக்கும்போது காற்று எல்லாம் அந்த இடத்துக்கு போகாது. ஸோ வந்து விண்ட் அவ்வளோக்கா கவர் ஆகாது, கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஆக்சுவலாக நம்ம வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் வந்துச்சு, இந்த இடத்துல திருப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவோம். ஏன்னா பெட்ரோல் இல்லை, நம்ம சாப்பிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வேறு அவன் வீட்டுக்கு வேறு மறுபடியும் ஒரு நம்ம வீட்டிலேருந்து ஆக்சுவலாக ஒரு சம்திங் ஒரு 8 கிலோமீட்டர் பக்கமாக போகணும் கைஸ். அதுதான் கைஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஒரு வழியாக இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இன்னும் பெட்டராக பண்ணணுன்னா கூட பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது ஒரு ஷார்ட்டு வீடியோவாக தான் இருக்கும். நம்ம வீடியோ யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை, பெல் ஐக்கானை எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. நான் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஐடி கொடுக்குறேன், அதையும் போய் மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் until bye bye, signing off guys.